இந்த கதையின் பெயர் மீன் வலையின் பயன். ஒரு நாள் முல்லா வசித்து வந்த ஊரில் நீதிமன்றமோ நீதிபதியோ இல்லை. அதன் காரணமாக குற்றங்கள் பெருகி வருவதாக மக்கள் நினைத்தார்கள். அதனால் மக்கள் சார்பில் மன்னருக்கு ஒரு கோரிக்கை மனு அனுப்பப்பட்டது. தங்கள் ஊருக்கென ஒரு நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று மக்கள் வற்புறுத்தி இருந்தார்கள். மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மன்னர் அந்த ஊரில் இருக்கும் தற்பெருமை இல்லாத அடக்கமான ஒருவரை தேடி கண்டுபிடிக்குமாறு தனது அரசாங்க அதிகாரிகளை அனுப்பி வைத்தார். நீதிபதி பதவிக்கு தகுதியுள்ள அடக்கமான தற்பெருமை இல்லாத ஒரு மனிதரை அதிகாரிகள் தேடி கொண்டிருந்தார்கள். அந்த தகவல் முல்லாவின் காதுக்கு எட்டியது. உடனே அவர் ஒரு மீன் பிடிக்கும் வலையை எடுத்து தனது உடல் மீது போர்த்தி கொண்டு அதிகாரிகள் இருக்கும் பக்கமாக நடந்து சென்றார். அந்த கோலத்தை கண்ட மக்கள் முல்லாவை நோக்கி, முல்லா, மீன் வலையை எதற்காக போர்த்தி கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டனர். அன்பார்ந்த நண்பர்களே, ஆரம்ப காலத்தில் நான் மீன் பிடிக்கும் தொழிலைத்தான் செய்து கொண்டிருந்தேன். இன்று கடவுள் அருளால் நான் முல்லா ஆகிவிட்டேன். அதற்காக நான் மீன் பிடித்த அந்த பழைய காலத்தை மறந்துவிடலாமா? மனிதன் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டான் என்பதற்காக தனது பழைய நிலையை மறந்துவிடுவது கடவுளுக்கு செய்யும் அவமரியாதையாகும். அதனால்தான் எனது பழைய காலத்தை நினைவு கூறும் விதத்தில் வலையை என் மீது போர்த்தி கொண்டு செல்கிறேன் என்று முல்லா மக்களுக்கு பதிலளித்தார். மக்கள் முல்லாவின் அடக்கத்தையும் எளிமையையும் வெகுவாக பாராட்டியவாறு சென்றார்கள். முல்லா கூறிய விளக்கம் அரசாங்க அதிகாரிகளின் காதுகளில் விழுந்தது. முல்லா மிகவும் அடக்கமான தற்பெருமை இல்லாதவர் என்று நம்பி அவரை மன்னரிடம் அழைத்து சென்றார்கள். முல்லாவின் தகுதியை பற்றி மன்னரிடம் எடுத்துரைத்தார்கள். மன்னரும் முல்லாவை அவர் வாழும் பகுதிக்கு நீதிபதியாக நியமித்தார். சில நாட்கள் கழித்து மீன் வலையில்லாமல் முல்லா நடந்து சென்றதை மக்கள் கவனித்தார்கள். அவர்கள் முல்லாவை நோக்கி, இப்போதெல்லாம் நீங்கள் மீன் வலையை போர்த்தி கொள்ளாமல் செல்கிறீர்களே, ஏன் என்று கேட்டார்கள். மீனை பிடிக்கும் வரைதானே வலை பயன்படும். மீனை பிடித்துவிட்டால் பிறகு வலை எதற்காக என்று முல்லா சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். நன்றி, வணக்கம்.